கார்த்திக் ரேவதி சீரியல்ல கதைக்களம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிறதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி கர்ப்பமாக இருக்கா. மயில் வாகனத்துக்கு இந்த டிரைவர் பையன் லோன் வாங்கி கொடுத்து அவனுக்கு தனி ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்து கொடுக்க போகிறாங்கிறாங்க. இதை கேட்ட சிவனாண்டி அப்போ என்ன செய்யலாம் சந்திராங்கிறாங்க. அவன் ஹோட்டல் வைக்கக்கூடாது, அதை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இந்த ரோஹிணி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லியிருக்கா, கண்டிப்பாக அதை நம்ம எப்படியாவது கலைக்கிறதுக்கான திட்டம் போட்டே ஆகணுங்கிறாங்க. சந்திரா சொன்னதை கேட்ட சிவனாண்டி, சரி சந்திரா, என்னதான் பண்ணலான்னு நீயே முடிவு பண்ணி சொல்லுங்கிறாங்க. சரிங்க, நான் அதுக்கு ஒரு முடிவும் திட்டமும் வச்சுருக்கேன், அதன்படி செஞ்சால் கரெக்டாக இருக்குங்கிறாங்க. சரி சந்திரா, என்ன செஞ்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஜோசியர் மூலமாக தான் நம்ம எங்கள் அக்காக்காரியாக பழி தீட்டாகணும். அந்த ஜோசியரை வர வைக்கணும். அந்த ஜோசியர் வந்து இந்த குழந்தை உருவானா எங்கள் அக்காக்காரிக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லணும். ஒருவேளை அந்த குழந்தைய விட்டு வச்சாலும் எங்கள் அக்காக்காரியை தீர்த்து கட்ட சௌகரியமாக இருக்கும். ஒருவேளை அழிச்சாலும் அந்த ரோகிணியும் மயில் வாகனமும் கண் கலங்கி நிற்கிறத குளிர பார்க்கணுங்க. என்னையும் உங்களையும் பிரித்து வச்சல எங்கள் அக்காக்காரி, அதே மாதிரி அவள் பிள்ளைகளையும் நான் பிரித்து வச்சே தீரணுங்கிறாங்க சந்திரா. இதை கேட்ட சிவனாண்டி, ஆமாம் சந்திரா, என்னையும் பிரித்து வச்ச உங்கள் அக்காக்காரி தினம் தினம் ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சே தான் ஆகணும் சந்திராங்கிறாங்க. ஆமாங்க, அதுக்கு தானே நானும் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அடுத்தது இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. இப்போது ஜோசியரை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜோசியரோட நம்பரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஜோசியரை பார்த்து இங்கே வந்தால் இந்த குழந்தை வளர்ந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி வைங்க. அப்போ அந்த ஜோசியரும் அதே மாதிரி எங்கள் அக்காக்காரிக்கிட்ட சொல்லட்டும். அவள் என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கூப்பிட்றேங்கிறாங்க. இது கேட்டு சிவனாண்டியும், சரி சந்திரா, அந்த ஜோசியர் பேர் என்ன சொன்னேன்னு கேட்குறாங்க. பேர் மணின்னு சொன்னாங்கங்கிறாங்க சந்திரா. இது கேட்ட சிவனாண்டி, மணி எனக்கு தெரியும், அவன் ஊருக்கு எல்லையில் தான் இருக்கிறான், நான் போய் பார்த்துக்கிறேன் சந்திரா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் நாம் என்ன சொல்லி கொடுத்தோமோ அதையே தான் வந்து உங்கள் அக்காக்காரிக்கிட்ட சொல்லுவான், நீ தைரியமாறுன்னு சொல்லிட்டு சிவனாண்டி அந்த ஜோசியர் வீட்டுக்கு போய் ஜோசியரோட பொண்டாட்டி இவங்க எல்லாத்தையும் கட்டி போட்டு ஜோசியரை மிரட்டுறான். நீ அங்கே போய் இந்த குழந்தை உருவாகக்கூடாது, இந்த குழந்தை வளர்ந்தா அது சாமுண்டீஸ்வரியோட உயிருக்கு ஆபத்துன்னு நீ சொல்லணும். அதையும் தாண்டி வேறு ஏதாவது உண்மையை சொன்னேன் அப்புறம் கழுத்தை சீவிடுவேன், உன் புள்ள பொண்டாட்டி உயிரோட பார்க்க முடியாதுன்னு மிரட்டி அனுப்புகிறாங்க. சிவனாண்டியோட மிரட்டலுக்கு பயந்த ஜோசியர் இங்கே வந்து ரோஹிணியோட ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த குழந்தை வேண்டாமா, இந்த குழந்தை இருந்ததுன்னா அது சாமுண்டீஸ்வரி அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அங்கேருந்து எல்லாருமே அச்சப்படுறாங்க. ஐயோ, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச குழந்தைய கலைன்னு சொல்கிறாங்களே, நான் எப்படி ஏற்றுக்குவேன், இந்த குழந்தை நிலை எங்கள் அம்மாவுக்கு என்ன உயிருக்கு ஆபத்து வந்துட முடியும் அப்படின்னு மயில் வாகனமும் ரோகிணியும் முடிவெடுக்கிறாங்க. சந்திரா திரும்ப திரும்ப சாமுண்டீஸ்வரி கிட்ட, பாட்டி அக்கா, உன்னை சுற்றி எதோ சதி நடக்குது, இந்த குழந்தை ஆரம்பத்திலேயே வேண்டான்னு சொன்னோம், ஆனால் உனக்கே தெரியாமல் 5 மாதம் கருவில் வாசம் வந்திருக்கா, உன்னோட உயிர் முக்கியம்னு நினச்சிருந்தா இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பாளா, இப்போ பாரு அதை கலைக்க மாட்டோம்னு வேற முடிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புருஷனும் பொண்டாட்டியும் இத்தனை வருஷம் இல்லாத குழந்தை இப்போ கிடச்சிருக்கிறதா அதிசயமாக வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, உன்னோட உயிரை பற்றியோ உன்னை பற்றியோ உன் பொண்ணு கவலைப்படுற மாதிரி தெரியல, நான் மட்டும்தான்க்கா உனக்கு நம்பிக்கையாக இருக்கேன், உன் காலையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க, ஆனால் உன் பிள்ளைகளே உனக்கு எதிராக திரும்பிட்டாங்க பாருன்னு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி விடுற மாதிரி சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட இல்லாதும் பொல்லாதும் போட்டு கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி ரோஹிணி கிட்ட பேசுகிறாங்க. இதை பாரு ரோஹிணி, இப்போ வரைக்கும் உனக்கு குழந்தை வேண்டாம், என்னோட நான் முக்கியமா இல்லை உன் கருவில் உருவான குழந்தை முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க. இது கேட்ட ரோஹிணி அழன்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இதை பாருங்க, ஜோசியர் சொல்கிறது எல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் பொய்யாத்தான் இருக்குங்கிறாங்க. எப்படி நம்பாமல் இருக்க முடியும், அன்னைக்கு சொன்ன ஜோசியரும் இதையே தான் சொன்னார், இப்போ வந்த ஜோசியரும் இதையே தான் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி அழுகிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு இருக்கும், நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க, நீங்கள் இதையெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்காதீங்க, வயிற்றில் குழந்தை இருக்கும்போது இப்படி அழுகக்கூடாது, பொறுமையாக இருங்க, என்னதான் நடக்கணும் பார்க்கலான்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த ஜோசியரை தேடிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஜோசியர் கார்த்தியை பார்த்ததும் மிரண்டு போகிறாங்க. இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை கேட்கணும், நீங்களா சொன்னீங்களா இல்லை யாராவது சொல்லி கொடுத்து வந்து ஜோசியம் சொன்னீங்களான்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ஜோசியர் மிரண்டு போகிறாங்க. என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் முறைப்படி ஜோசியம் படிச்சிருக்கேங்கிறாங்க. முறைப்படிச்சு படித்த ஜோசியர் இப்படி டப்புன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அப்படியே இருந்தாலும் அதுக்கு ஒரு பரிகாரமாவது இருக்கும், அப்படி ஒரு பரிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. எங்க ஒரு உயிர் உருவானா இன்னொரு உயிர் அழியும்னு எந்த ஜோசியத்தில் எந்த ஜாதகத்தில் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி வந்து பட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களே, இவ்வளோ வருஷமாக குழந்தையே இல்லாமல் ஏக்கத்தோட எத்தனையோ தெய்வங்களை கையேண்டி வேண்டி அவங்களுக்கு கிடைச்ச வரம் இது, இதை போய் இருக்குன்னு நீங்கள் கலைக்க சொல்லிட்டு வந்துட்டீங்களே, இது நியாயமானு கேட்குறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் ஜோசியர் கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தம்பி என்னை மன்னிச்சிடுங்க தம்பி, நான் சொன்னது பொய் தானுங்கிறாங்க. ஏங்க அப்படி சொன்னீங்கன்னு கார்த்தி
கார்த்தி கேட்குறாங்க. வேற ஒரு காரணம் இல்லை, எல்லாம் உயிருக்கு பயந்து தான். அந்த சிவனாண்டி கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு நீ போய் ஜோசியர்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லி மிரட்டினான். அதுக்கு பயந்து தான் தம்பி நான் இப்படி வந்து சொன்னேங்கிறாங்க. இது கேட்ட கார்த்தி, என்னங்க நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க? பாவம் அவங்க 2 பேரும் என்னமா அழுகுறாங்க தெரியுமா? இதில் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? சரி பரவாயில்ல, திரும்பவும் எங்கள் அத்தைக்கிட்ட நீங்கள் வந்து உண்மையை சொல்ல முடியுமா? உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன், நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஜோசியரும், தம்பி எங்கள் 3 உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிடுறேன். இத்தனைக்கும் காரணம் சிவனாண்டி தான் என்னை இப்படி வந்து மிரட்ட சொன்னா, இப்படியெல்லாம் சொல்ல சொன்னான். ஆனால் அந்த பொண்ணுக்கு உருவான அந்த குழந்தையோட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு, அது ஒரு அதிர்ஷ்ட குழந்தைன்னு வேற சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்திக்கு அளவில்லாத சந்தோஷம். ஏங்க இப்படி ஒரு நல்ல ஜாதகத்தை இப்படி மாற்றி சொல்லிட்டு வந்துட்டீங்க, வீட்டில் எல்லாரும் கலங்கி போய் நிற்கிறாங்க. சரி நீங்கள் எங்கள் அத்தைக்கிட்ட நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள், அது வரைக்கும் நான் இங்கே வந்து போன விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு கார்த்தி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஜோசியரும், சரி தம்பி நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் அப்போ வந்து சொல்லிக்கிறேங்கிறாங்க. அப்போ அங்கே பார்த்தா சந்திரா சாமுண்டீஸ்வரியை தந்திரமாக எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், ரோஹிணி இப்போ வரைக்கும் குழந்தைய கலைக்கிற மாதிரி தெரியல, அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அக்காக்காரிக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவளுக்கு ஆபத்து வர மாதிரி செஞ்சே ஆகணும், அப்போ தான் அவள் உண்மைன்னு நம்புவா. அவளுக்கு ஏதாவது ஆபத்தை கொடுத்து அதனால அவள் பாதிக்கப்பட்டானாலும் நமக்கு சந்தோஷம்தான், அவளை மிரள பயப்படுத்தி வச்சுக்கிட்டே இருந்தாலும் சந்தோஷம்தான் நினச்ச சந்திரா, அக்கா நீ கொஞ்சம் மனசு சரியில்லாமல் இருக்க, ரோஹிணி உனக்கு எதுக்குறா இப்படி பண்ணிட்டாளேன்னு நீ கவலையோடு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது, உன்னோட உயிர் தான்க்கா எனக்கு முக்கியம், சரி வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே செங்கல் சோலையை பார்த்து வெகு நாள் ஆச்சு, கம்பெனியில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியல, இங்கே இருக்கிற பிரச்சனையில் நீ போகாமையே விட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு சுற்று வந்தோன்னா மனசில் இருக்கிற பாரம் குறையும், வாக்கா போகலாம் அப்படின்னு தந்திரமாக சந்திரா சாமுண்டீஸ்வரியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் சரி இரு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேங்கிறாங்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, வாக்கா நம்மளே போயிட்டு வருவோம், கோயிலுக்கு தானே போகிறோம், போயிட்டு வந்து சொல்லிக்கலாம் மாமா கிட்ட அப்படின்னு சொல்லி சந்திரா தந்திரமாக சாமுண்டீஸ்வரியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கோயிலுக்கு போகும்போது அங்கே சிவனாண்டி பார்க்குறாரு. சந்திரா சிவனாண்டி கிட்ட கஞ்சாடை பண்ணுறாங்க, அப்படியே செங்கல் சோலைக்கு வந்துருங்கன்னு. அதே மாதிரி சந்திரா சிவனாண்டியை செங்கல் சோலைக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. சிவனாண்டியும் ஆளுகளை கூட்டிகிட்டு போய் செங்கல் சோலையில் அப்படி சுற்றி வளைச்சு நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சாமுண்டீஸ்வரி மை மறந்து தன்னையும் மறந்து சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. சரிக்கா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, அப்படியே நம்ம கம்பெனிக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோன்னா மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், போல வாக்கா அப்படின்னு சொல்லி சந்திரா சாமுண்டீஸ்வரியை செங்கல் சோலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. செங்கல் சோலையை சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் சுற்றி பார்த்துட்டு அதை அப்படி பண்ணணும் இது இப்படி பண்ணணும் இப்படி சந்திரா ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு 4-5 ரவுடிங்க வந்ததும் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவையும் அப்படியே கையை பிடிச்சி திருகி கட்டி போடுற மாதிரி வர்றாங்க. அப்போ சந்திரா திமிரிக்கிட்டு வந்து நிற்கிற மாதிரியும் சாமுண்டீஸ்வரி மாட்டிக்கிட்ட மாதிரியும் நிற்கிறாங்க. இதை பார்த்த சிவனாண்டி, ஆஹா வசமாக வந்து சிக்கனியா சாமுண்டீஸ்வரின்னு கேட்குறாங்க. டேய் சிவனாண்டி, உனக்கு என்ன திமிரு தைரியம் இருந்தால் என்னோட கம்பெனிக்குள்ளேயே நுழைஞ்சிருப்ப, டே எங்கள் செங்கல் சோலை ஆளுங்கள்லாம் உன்னை பார்த்தாங்க வெட்டி சீவிடுவாங்க, ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து ஓடிடு, இங்கே இருக்குடா வண்டா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி திட்டவும், அப்போ சந்திராவும் சாமுண்டீஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் சிவனாண்டியை திட்டுற மாதிரியும் திட்டிட்டு இருக்காங்க. இதை சாமுண்டீஸ்வரியும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் என்கிட்ட வசமாக வந்து சிக்குனீங்க, எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒன்றில் கோர்த்து விட்டுக்கிட்டே தானே இருந்தீங்க, இந்த தடவை தப்பிக்க முடியாது சாமுண்டீஸ்வரி, வசமாக வந்து சிக்கிட்ட, இனி உயிர் தப்பிக்கிறது கஷ்டம்தான், அந்த டிரைவர் பையன் எப்போ பார்த்தாலும் உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பானே இப்போ எங்கே போயிட்டான், இப்போ எங்ககிட்ட நீ மாட்டிருக்க, இதுக்கப்புறம் நீ தப்பிக்கணும்னு நினச்சினாலும் முடியாது, அந்த டிரைவர் பையனும் இங்கே வரமாட்டான், அவன் தான் உனக்கு எதிரியாக போயிட்டானல்ல, அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்றணும்னு யாருக்கும் தோணாது, என் பிடியில் சிக்கின நீ இனி மேல்ரோகம் போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு வராங்க சிவனாண்டி. 4 பேர் ரவடிங்க சாமுண்டீஸ்வரியோட கையை பிடிச்சுக்கிறாங்க. சிவனாண்டி கத்தியால் குத்த வரும்போது சந்திரா என்னை காப்பாத்துங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா என்னை மன்னிச்சிடுக்கா, இவ்வளவு நாளாக நான் உன்னை நம்பிட்டு உன் காலையே சுற்றிக்கிட்டு நீ தான் எனக்கு வாழ்க்கை நீ தான் கதின்னு கிடந்த, ஆனால் இப்போதாக்கா எனக்கு புரியுது, என் புருஷனோட வாழ்ந்தா தான் எனக்கு பெருமை, உன் பிள்ளைங்களே நிறைய தடவை சொல்லி காட்டிட்டாங்க, அதெல்லாம் என் மனசில் எவ்வளோ வலி இருந்தது தெரியுமாக்கா, ஆனால் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லலை, இதுக்கப்புறமும் நான் சொல்லணும்னு நினைக்கல, தான் என் புருஷனை பார்த்ததும் என் மனசில் உள்ள குறைகளெல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன், அதுக்கப்புறம் தான் என் புருஷனும் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த தொந்தரவே வேண்டாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு என்கிட்ட சொன்னாருக்கா, உன்னை இப்படி தான்
தான் தந்திரமா கூட்டிட்டு வர சொன்னாரு. அதனால தாக்கா நானும் கூட்டிட்டு வந்தேன். உனக்கு இனி வேற வாய்ப்பே கிடையாது. உன்னையும் நான் பழி வாங்கணும்னு பல நாள் யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு தாக்கா நீ வசமா மாட்டியிருக்க. அக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? ரோகிணி வயத்துல வளருதே அந்த குழந்தை தாக்கா காரணம். உனக்கு அந்த குழந்தைனால பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னார்ல ஜோசியர். அந்த ஆபத்து தான் உன்னை இப்ப சுத்தி இருக்கு. அதனால நீயும் தப்பிக்க வழியே இல்லக்கா. நீ என்கிட்ட இப்போ வசமா சிக்கிட்ட. நானும் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றேன்க்கா. எத்தனை நாளைக்கு தான் நானும் என் புருஷனும் பிரிஞ்சு இருக்கிறது? ஆனா நீ மாமா கூட சேர்ந்து இருக்க. உன் பொண்ணுங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி மாப்பிள்ளைகளை வீட்டோட மாப்பிள்ளையா கொண்டு வந்து வச்சிருக்க. அவங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு கேவலமா, இளக்காரமா, கேலியா, எப்படியெல்லாம் தாழ்வா பேசியிருக்காங்க. நீயும் கேட்டுக்கிட்டு தானக்கா இருந்த. இனிமேலாவது நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றேன். அதுக்கு நீ தாக்கா தடையா இருக்க. அதனால தான் உன்னை ஒரே வழியா ஜோலியை பார்த்துட்டா அதுக்கப்புறம் நான் போய் என் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பேன். இப்போ அதுக்கு தக்க உன்னை தந்திரமா நான் கூட்டிக்கிட்டு வந்தேங்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு வந்ததே கோவம் ஆத்திரம். ஏ சந்திரா, என்னடி நினைச்சிட்டு இருக்க? கூடவே இருந்து இப்படி பழி வாங்கிட்டிய, முதுகுல குத்திட்டியடி சந்திரா. நீ ஒரு காலை சுத்தின பாம்புன்னு தெரியாம என் பொண்ணுங்களையும் மாப்பிள்ளையும் நம்பாம உன்னை நம்பிட்டு இருந்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுங்கிறாங்க. ஆமாக்கா, உனக்கு இன்னும் வேணும். இதுக்கப்புறமும் உன்னை விட்டு வைக்க கூடாது. விட்டு வச்சா நீ வீட்டில் போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நான் எப்படிக்கா வாழ்றது? அதான் உன் கதையை முடிச்சிடலான்னு நானும் என் புருஷனும் திட்டம் போட்டு கரெக்டா நீ எங்க வலையில வந்து சிக்கிட்டக்கா. அதுக்கப்புறம் நீ கூப்பிட்டாலும் அந்த டிரைவர் பையன் வரவும் மாட்டான், நீ தப்பிக்கவும் முடியாது.